தங்க நகை கடன்களுக்கு ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விதிமுறை தனியார் நிதி நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. வட்டிக்கு பணம் வாங்கி சுழலில் சிக்கியது போல் தவிப்பதை தவிர்க்க ஏழை எளிய நடுத்தர மக்களும் விவசாயிகளும் நாடி செல்வது தங்க நகை கடன். கையில் பணம் கிடைக்கும் வரை வட்டியை மட்டும் செலுத்திவிட்டு மறு அடகு வைக்கலாம் என நிம்மதியாக இருந்த எளிய மக்களின் தலையில் இடியாய் வந்து இறங்கி இருக்கிறது ரிசர்வ் வங்கியின் புதிய விதி. நகைக்கடன் பெற்றவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் காலக்கெடு முடியும் போது வட்டியுடன் அசலையும் சேர்த்து செலுத்த வேண்டும் எனவும் அதற்கு அடுத்த நாளில்தான் நகையை மறு அடகு வைக்க முடியும் எனவும் ரிசர்வ் வங்கி விதிகளை மாற்றியுள்ளது. புதிய விதிகளால் கடனை கட்டுவதற்காக கடன் வாங்கும் நிலை ஏற்படும் என மக்கள் வேதனை தெரிவித்தனர். டேட் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த நாங்கள் ஒரு 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கேன்னு வச்சுங்க, திரும்ப 5 லட்ச ரூபா நான் புரட்டி திரும்ப கட்டி எடுத்துட்டு மறுபடியும் நான் மறுநாள் தான் வைக்க முடியும். அந்த 5 லட்ச ரூபா பரட்டுறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுது, முடியறது இல்லை. என்ன செய்யறது? அதுக்கு என்ன செய்யறோம், வேற லோக்கல் பைனான்ஸ்ல 1 மணி நேரத்துக்கு வட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம். அது கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஆயிடுது, சில சமயம் 10,000 ஆயிடுது. அப்படிங்கும் போது எங்களுக்கு அலைச்சல், பணம் விரயம் நிறைய இருக்கு. பழைய நடைமுறைதான் எளிதாக இருந்ததாக பெண்கள் கூறுகின்றனர். கடன் வாங்கும் போது நாங்கள் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வட்டி கட்டுவோம். இப்போல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு வட்டி கட்டுறதுக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி தான் எங்களை கட்ட சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வெளியில் ப்ரைவேட்டில் கடன் வாங்கி தான் நாங்கள் மறுபடியும் அந்த கடனை அடைச்சி நாங்கள் வட்டி வாங்கி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பழைய பிறகு நாங்கள் உடனே கட்டிட்டு உடனே இது பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அப்படி இல்லை, முழு அமௌண்ட்டையும் கட்டின பிறகு தான் நாங்கள் மறுபடியும் இப்போ இது பண்ண வேண்டியதாக இருக்குது. பழைய இதுதான் நல்ல வழிமுறையாக இருக்குது, இப்போதைக்கு அப்படி இல்லை. ஆனால் கடன் பெற்றவர்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை குறைக்கவே புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளதாக வங்கி ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். கடனை பணமாக கட்டாமலேயே அதை மீண்டும் திருப்பி வைப்பதற்கான அந்த கணக்கீட்டு முறை என்பது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சிரமங்களை கொடுக்கிறது. அதாவது பணம் வாங்காமலேயே அந்த கடனை நாங்கள் க்ளோஸ் பண்ணி மீண்டும் அந்த கடனை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது வங்கியினுடைய கணக்கியல் முறையில் ஊழியர்களுக்கு பெரிய ரிஸ்கை ஏற்படுத்துகிறது. இந்த நடைமுறைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் கடனை புதுப்பிக்கும் முறையை கொண்டு வரலாம் எனவும் வங்கி ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே செல்லுகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களுக்கும் சிரமம் இல்லாமல் வங்கியும் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடனை முடிக்காமல் அதை புதுப்பிக்கக்கூடிய ரினியூவல் செய்யக்கூடிய வழிமுறைகளை வங்கி நிர்வாகங்கள் கையாளலாம். ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் வங்கிகளும் வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படாத வகையில் விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் குருசாமி.